திண்டுக்கல் நகர் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சீனிவாசன் திண்டுக்கல் நகர் பகுதிகளான முகமதியார்புரம், எருமக்கார தெரு, மக்கான் தெரு ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பரசுராமன் திண்டுக்கல் ஒன்றிய பகுதிகளான மரியனாரபுரம், புள்ளனம்பட்டி ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக, அதிமுக வேட்பாளர்கள் கிராமப்புறங்களில் வாக்கு சேகரித்தனர். பாமக வேட்பாளர் பழனிவேல் விழுப்புரம் அருகே உள்ள கிராம மக்களிடம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் அமீர் அப்பாஸ் ஏணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதேபோன்று அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். மாற்று அரசியல் கொள்கையை முன்வைத்து தேர்தலை சந்திப்பதாக லட்சிய இந்தியா கட்சித் தலைவர் பொன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ்நாடு தொலைநோக்கு பார்வை 2026 என்ற மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டத்தை முன்வைத்து அந்த திட்டத்தின் மூலமாக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எப்படி இந்த தமிழகத்தை ஒரு வளமான தமிழகமாக, ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான தமிழகமாக மாற்ற வேண்டும், மாற்ற முடியும் என்ற தொலைநோக்கு பார்வை திட்டத்தை முன்வைத்து இன்றைக்கு இந்த வேட்பாளர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பரீட்சை வைத்து இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறோம். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அதிமுகவும் திமுகவும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க தொடங்கியிருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி செயலாளர் யுவராஜா குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பெருந்தலைவர் காமராஜரோடு மு.க. ஸ்டாலினை ஒப்பிட்டு பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். காமராஜரை வீழ்த்தியவர்கள் திமுகவினர், அன்னை இந்திரா காந்தியை அவமானப்படுத்தியவர்கள் திமுகவினர், தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியை அளித்தவர்கள் திமுகவினர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்பது பரிதாப சூழ்நிலை ஆகியுள்ளது. இனிமேலாவது காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை திமுகவோடும் அதிமுகவோடும் ஒப்பிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.